அருமையான சகோதரி லதா அவருடைய பிள்ளை, சிறு பிள்ளை, அவளுக்கு கண்ணு தெரியாது. ஒரு 8 மாதங்களுக்கு முன்பாக ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தார்கள். என் பிள்ளைக்கு கண்ணு கிடைத்தா நான் கண்ணு தெரியாத ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஆகாரமும் கொடுத்து அவளுக்கு காணிக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தார்கள். இப்பொழுது சாட்சியாக பகிர்ந்து கொள்வார்கள். எனக்கு கோடான கோடி நன்றி. எனக்கு திருமணமாகி சுமார் 7 வருடங்கள் ஆகிறது. 7 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருந்தது. நானும் என்னுடைய கணவரும் அநேக மருத்துவமனைக்கு சென்றும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தோம். அப்புறம் எனக்கு கூட ஃப்ரெண்டு ஒரு அக்கா உண்டு எங்கள் வீட்டு பக்கத்தில். அந்த அக்கா சொன்னாங்க, இப்படி ஆற்றூரில் ஒரு பாஸ்டர் அம்மா இருக்காங்க, அங்கே வந்து ப்ரேயர் அவங்கக்கிட்ட நீ வா, நீ ஒரு நாள் வா, உங்கள் ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வா, உனக்கு நிச்சயமாக ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்வாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் என்னுடைய ஹஸ்பண்ட் இங்கே வந்தோம், வந்து ப்ரேயர் பண்ணணும். பாஸ்டர் அம்மாவும் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடந்த 2024 வருடம் டிசம்பர் 4ஆம் தேதி என்னுடைய மகள் பிறந்தாள். அவள் வந்து 7வது மாதத்திலே பிறந்ததுனால அநேக பிரச்சனை இருந்தது. அவளுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்து, கண்ணில் ப்ராப்ளம் இருந்தது, கண்ணில் நரம்பு வளர்ச்சி சரியில்லாமல் இருந்தது. அப்போது டாக்டர் ஆர்ஓபிக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ணிகிட்டே இருந்தோம். பாஸ்டர் அம்மாட்ட சொன்னேன். பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, இப்படி கண்ணு இவங்களுக்கு நீ பொருத்தனை பண்ணி ப்ரேயர் பண்ண, ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்வாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் பொருத்தனை பண்ணி ப்ரேயர் பண்ணினேன். அப்புறம் திருநெல்வேலி அரவிந்தில் தான் நாங்கள் அவளுக்கு ஆர்ஓபி செக் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் போன மாதம் போனாக்கில் சொன்னாங்க, இல்லை கண்ணில் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு எல்லாமே சரியாயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய மகளுக்கு அற்புதம் செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அப்புறம் என்னுடைய கணவருக்காகவும் என்னுடைய பிள்ளைக்காகவும் உங்களை ஜெபத்தை ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எங்களுக்கு ஒரு வீடு இல்லை, வீடு கட்டுகிறதற்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கிறேன். நன்றி. சூப்பர், அற்புதமான சாட்சிகளை தேவன் இந்த வருடத்தின் கடைசியில் கர்த்தர் கேட்க கிருபை செய்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். பைபிளில் பல வசனங்கள் படிச்சிருக்கிறோம். பார்த்தியம் குருடன் கண்ணு தெரியாது இருந்தா இயேசு வழி அருகே போகும்போது கூப்பிட்டான், கண்ணு தெரிஞ்சதுன்னு சொல்லி சண்டே கிளாஸில் படிச்சிருக்கோம், பல பிரசங்கம் கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி லைவாக நேரலையில் கர்த்தர் செய்த அற்புதங்கள் அதிசயமானவைகள். ஆமீன். இயற்கைக்கு அப்பால் பட்ட தேவன் நம் தேவன். எல்லாம் கைகளை தட்டி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் செய்த நன்மைகளை பற்றியும் சொல்வதற்கு நமக்கு நாவில்லை, நாவு போதாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென் தானே? அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, உண்மையிலே சொல்கிறேன், அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது மிகுந்த விசேஷித்தம். அதுபோல தான் பிள்ளை எல்லாம் வந்து வாழ்க்கையில் சின்ன பிள்ளைய தான் போல தெரியுது, படிக்க வேண்டிய கண்ணீரெல்லாம் வடிச்சிட்டா. ரொம்ப பாடுபட்ட பிள்ளை, பாடுகளுக்கு மத்தியில் இயேசுவை தேடி வந்தவள். அன்பானவர்களே, அதனால இங்கே வந்து அநேகர் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு நிறைய சாட்சி, குடும்பங்களும் சாட்சி. ஆகையினால அவங்க வந்து யார் அவங்களுக்கு எது இல்லையே, நம்ம இந்த சபை மூலமாக ஆண்டவர் செய்த இந்த கர்ப்ப பிறப்புகள் அங்கங்கே சாட்சியாக இருக்காங்க. ஆகையினால அருமையானவர்களே, இது ஒரு விசேஷித்த சபை. யாரும் சுயமாக இதுக்குள்ளே எதையுமே செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய அனலோடு நடக்கிற சபை இது. நாங்கள் எல்லாரும் இதுக்கு சாட்சி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.